தெரியுது ப்ரோ. யா ஓகே. இன்னைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐ மீன் நம்ம இது வரைக்கும் லிஸ்ட் பார்த்துட்டோம், டியூபிள்ஸ் பார்த்துருக்கோம், டிக்ஷனரிஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு செட்ஸ் பார்ப்போம். செட்ஸும் வந்துட்டு த சேம் சிமிலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஐ மீன் நம்மளோட கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு செட்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. செட்டுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இந்த வென் டயக்ராம்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்கல்ல, யூனியன் இன்டர்செக்ஷன், இதை தான் வந்துட்டு செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ மீன் இந்த பைத்தானில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி செட்டுக்கும் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் லைக் லிஸ்ட்டு இல்லைனா டியூபிள்ஸு இல்லைனா டிக்ஷனரிஸில் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, செட்டில் வந்துட்டு உங்களால் டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு வச்சுக்க முடியாது. இப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்துட்டு டூப்ளிகேட் எலமெண்ட் ஐ மீன் இப்போ ஒரு 2 எலமெண்ட் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எடுத்துக்காது, ஒரே எலமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு செட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா S1 செட் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த கர்லி பிரேசஸ் தான், பட் டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த கர்லி பிரேசஸ் தான், செட் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த கர்லி பிரேசஸ் தான். என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு கீஸ் அண்ட் வேல்யூஸ் அந்த பேர் வந்துட்டு அந்த பேர் மாதிரி எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்துட்டு எலமெண்ட் போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் கோலி இப்படி போட்டேன் அப்படின்னா நம்ம டிக்ஷனரிஸில் வந்துட்டு கீஸும் போடணும் வேல்யூஸும் போடணும். பட் செட்டில் வந்து அப்படி கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட வேல்யூஸ் மட்டும் போட்டாவே போதும், அதுவே வந்துட்டு எலமெண்ட்டாக கன்சிடர் ஆகிக்கும். இப்போது நான் திரும்ப வந்துட்டு செரி அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு எடுத்துக்காது செட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 எலமெண்ட் தான் இருக்குது, பட் நம்ம இன்புட் தரும்போது 4 எலமெண்ட் தந்தோம். லைக் செரி வந்துட்டு 2 டூப்ளிகேட்டாக தந்தோம், பட் அது கன்சிடர் பண்ணும்போது ஒரே எலமெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிச்சு. அதே மாதிரி செட் வந்துட்டு லிஸ்ட் மாதிரி ஆர்டர் கிடையாது. ஐ மீன் இப்போ நம்ம லிஸ்ட்லாம் வந்துட்டு எந்த ஆர்டரில் கிரியேட் பண்ணுமோ அதே ஆர்டரில் தான் பிரிண்ட் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணது ஒரு ஆர்டர், பட் அது அவுட்புட் தந்தது ஒரு ஆர்டர். ஸோ அதுதான் இது வந்துட்டு அன்ஆர்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு ஆர்டர் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம டைப் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். டைப் ஆஃப் S1, இப்போ இது என்ன டைப்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா செட் அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ செட்டுன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இது சேம் தான். நீங்கள் செட் மாதிரி ஐ மீன் லிஸ்ட் மாதிரி நீங்கள் என்ன டைப் ஆஃப் இதில் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். செட்டை வந்துட்டு நீங்கள் அப்படி கூட டிஃபைன் பண்ணிக்கலாம், இல்லைனா செட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படி கூட வச்சு நீங்கள் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன் 1 2 3 4 and 5, திரும்ப நான் ஒரு டூப்ளிகேட் போடுறேன் 5 போடுறேன்னு வச்சுப்போமே. இப்போ நான் எஸ் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு திரும்ப ஒரு செட் கிரியேட் ஆயிடுச்சு, பட் இந்த டைம் வந்துட்டு ஒரே ஒரு 5 தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஐ மீன் அந்த டூப்ளிகேட் வந்துட்டு அது கன்சிடர் பண்ணலை. அதே மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணோம், பட் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நமக்கு ஒரு செட் கிரியேட் பண்ணி அது தந்துருச்சு. இதுதான் வந்துட்டு அந்த செட் ஃபங்க்ஷனோட டாஸ்க். இந்த செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை பாஸ் பண்ணாலும் அது வந்துட்டு நமக்கு செட்டாக வந்துட்டு கிரியேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டியூபிள் போடுறீங்க S ஈக்குவல் டு செட் ஆஃப் ஓகே, இப்போது 1 2 3 4 4 5 5 ஓகே சாரி. இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரும்? இப்போ நான் எஸ் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸஸ்? இப்போ நான் எஸ் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரும்? எனி கெஸ்? 1 2 3 4 1 2 3 4 மட்டும் 5ம் வரும். யா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு சொல்லுங்க. டபுளா இருக்கிற நம்பரை வந்து ஒரே நம்பரா எடுத்துக்குதா ப்ரோ? நீங்க ட்ரிபிளாவே போட்டாலுமே அது ஒரே நம்பரா தான் கன்சிடர் பண்ணும், ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட் தானே. ஸோ வந்துட்டு நீங்க எவ்வளோ நம்பர்ஸ் போட்டாலும் அதோட வேல்யூ என்னமோ சேம் தான், அதனால ஒரு வேல்யூ மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணும். நீங்க எத்தனை வேல்யூ போடலாம், இப்போ ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ இருந்தால் தான் அதுக்கு பேர் டூப்ளிகேட். அதே மாதிரி நீங்க எத்தனை வேல்யூ வச்சாலும் சரி அது ஒரு வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த 4 அதே மாதிரி ஒரே ஒரு 5 தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் S2 அப்படின்ற ஒரு செட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஹலோன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரும்? S2 இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த அவுட்புட் என்ன வரும்? எனி ஐடியாஸ்? ஜென்ரலாக இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ஹெலோன்னு போட்டால் என்ன அவுட்புட் வரும்? இப்போ செட் ஆஃப் ஹெலோன்னு போடுறேன், இப்போ என்ன அவுட்புட் வரும்? H, L, E, L, O வரும். 2 L வருமா ஒரு L வருமா? ஒரு L தான் வரும். ஒரு L தான் வரும். அதே மாதிரி ஆர்டர் வந்துட்டு நமக்கு ஃபாலோ பண்ணாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா EHLO அப்படின்னு வந்துருக்கு, ஆனால் நம்ம தந்தது என்னமோ HELLO அப்படின்னு இருக்கும். ஆனால் அது வந்துட்டு மோஸ்ட்டாக ஆல்ஃபபெட்டிக்கலாக ஷார்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது அதான் இதுதான் வந்துட்டு செட் இஸ் அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டுக்கு வந்துட்டு எந்த ஆர்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்ஆர்டர்ட், அதே மாதிரி
இட் won't allow டூப்ளிகேட்ஸ். அதே மாதிரி இது அன்இண்டெக்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணி ட்ரை பண்ண முடியாது. ஐ மீன் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் வச்சு இதை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எரர்ஸ் வரும். நான் அதை லேட்டர் செக்ஷனில் வந்துட்டு சொல்கிறேன். இப்போது நம்ம பாஸ் பண்ண வேல்யூ என்னமோ ஹலோ தான். அதில் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் இருந்துச்சு. அதாவது எல் வந்துட்டு இன்னொரு டைம் இருந்ததுனால அது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுச்சு. அதே மாதிரி நமக்கு பாஸ் பண்ண சீக்வன்ஸை அது வந்துட்டு நமக்கு ஒரு செட்டாக கிரியேட் பண்ணி தந்துச்சு. அதே மாதிரி நம்ம கொடுத்த ஆர்டர்லையும் அது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணலை. அதுவாக ஒரு ஒரு ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணுச்சு. அது அப்போ அதனால தான் வந்துட்டு செட்டை வந்துட்டு அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு செட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். செட் ஆஃப் ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் போடுறேன். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், டாட் ஸ்ப்ளிட். இப்போது என்ன அவுட்புட் வரும் நமக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட் என்ன வரும்? அவெஞ்சர்ஸ் பிரிச்சு வருமா ப்ரோ? ஏ வி ஏ கமா வி கமா இ கமா என் இல்லை, நமக்கு வந்துட்டு ரெண்டு வேர்டு தனியாக பிரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனே அதுதான். ஒரு ஸ்பேஸ் என்கவுண்டர் பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கையும் பின்னாடி இருக்க ஸ்ட்ரிங்கையும் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும். ஸோ நமக்கு வந்துட்டு அசெம்பிள் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் அவெஞ்சர்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் ஒரு செட்டாக அந்த எலமெண்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இதை ஒரு எலமெண்ட்டாகவும் வச்சுக்கிச்சு. ஏன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்பேஸ் என்கவுண்டர் பண்ணால் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதை நம்ம செட்டாக கிரியேட் பண்ணும்போது அது நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக கன்சிடர் ஆகிடுச்சு கடைசியில். ஸோ அதே மாதிரி நம்ம தந்த ஆர்டர் வேறு, நம்ம அதுக்கு ரிட்டர்ன் பண்ண ஆர்டர் வேறு. ஏன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட் பண்ணி தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, யா ஓகே. இப்போ நான் இன்னொரு செட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. இப்போது நெக்ஸ்ட் இன்னொன்று டி அப்படின்ற ஒரு செட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். செட் ஆஃப் இதை வந்துட்டு ஒரு 3 4 5 8 9 10 11 இப்படி வச்சுக்கிறேன். இப்போது நான் ரெண்டு செட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சி டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டி அப்படின்னு போட்டால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. இன்டர்செக்ஷன், யூனியன், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரி. ஸோ எனி கெஸ்ஸஸ் இல்லை ஏதாவது ஞாபகம் இருக்கா? இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன ஆகும்? 3 4 5 பிரிண்ட் ஆகும். ஏன் 3 4 5 பிரிண்ட் ஆகுது? காமன் நம்பர். யா, இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் த காமன் வேல்யூஸ் பிட்வீன் த டூ செட்ஸ். இப்போ நம்ம முன்ன படிச்சிருப்போம், சி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா 3 4 5 அப்படின்னு வரும். அதோட காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இன்டர்செக்ஷனோட டாஸ்க். இதுவே நீங்கள் இப்போ டி இன்டர்செக்ஷன் சின்னு போடுறீங்க, அப்போ என்ன வரும்? டி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு போடுறீங்க, அப்போ என்ன அவுட்புட் வரும்? எனி ஐடியாஸ்? அதேதான் ப்ரோ. யா, அதே தான் வரும். என்னன்னா இன்டர்செக்ஷனோட டாஸ்க் என்னன்னா ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணி அதில் இருக்க காமன் எலமெண்ட்டை தான் நமக்கு தரும். அதுதான் இன்டர்செக்ஷனோட ஃபங்க்ஷனே. சாரி, அந்த ஃபங்க்ஷனோட டாஸ்கே அதுதான். ஸோ இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணுது, அதில் இருக்க காமன் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. நீங்கள் எப்படி போட்டாலும் வைஸ் வர்ஸா போட்டாலும் சேம் அவுட்புட் தான் நமக்கு வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சி யூனியன் ஆஃப் டின்னு போட்டால் என்ன வரும் நமக்கு? இதோட அவுட்புட் என்ன வரும்? ஓகே, ரெண்டு செட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அது ரெண்டுத்தையும் இப்போ யூனியன்ற ஃபங்க்ஷன் போட்டு நான் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும்? சிடி எல்லாமே பிரிண்ட் ஆகும் ப்ரோ, ரிப்பீட்டட் ஆகாது. டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. அதே மாதிரி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேமாக கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 8 9 10 11 இந்த இடத்துல 3 4 5 திரும்ப வரலை. ஏன்னா செட் வந்துட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது அப்படின்றதுனால 1 2 3 4 5 6 8 9 10 11 இதோட வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது.
சி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் டி இப்படி போட்டால் நமக்கு என்ன வரும்? இதை வந்துட்டு மேத்தமெட்டிக்கலாக சி பார் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி பார் டி, இது மேத்தமெட்டிக்கலாக நம்ம படிச்சிருப்போம். ஓகே, சி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் டி அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன வரும்? ஓகே, சி இங்கே இருக்குது, அதே மாதிரி டி இங்கே இருக்குது கீழே. இப்போ சி பார் டி அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன வருது? ஐ மீன் சி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் டி அப்படின்னு போட்டால் என்ன அவுட்புட் வரும்? எனி கெஸஸ்? என்ன வரும் அப்படின்னா, நமக்கு அந்த காமன் எலமெண்ட்டை தவிர, ஐ மீன் இப்போ காமனான எலமெண்ட் என்ன? இது ரெண்டுத்துக்கும் 3 4 5. அந்த 3 4 5 தவிர மீதி எல்லா எலமெண்ட்டும், ஐ மீன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை போடுறீங்களோ, இப்போ சியில் இருந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது சாரி, இப்போ சி இருக்குது, அதுலேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், டியில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த காமனான எலமெண்ட் எல்லாம் போயிடும். மீதி யூனிக்கான எலமெண்ட் சியில் என்ன இருக்குது? 1 2 6 இருக்குது. ஸோ அது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் டி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் சி அப்படின்னு போட்டிங்கன்னா, டி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் சி அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இப்போ அவுட்புட் வந்துட்டு மாறும். அதாவது இப்போ அந்த 3 4 5 இது வந்துட்டு காமன் ரெண்டு செட்டுக்கும். அதை விட்டுட்டு ரிமைனிங் டியில் என்ன யூனிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம டில இருந்து தான் ஆரம்பிச்சோம். டி டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் டி இது வந்துட்டு நமக்கு மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டி/சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சி டிஃபரன்ஸ் டி அப்படின்னா சியில் இருக்க யூனிக்கான எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும், காமன் எலமெண்ட்டை ஒமிட் பண்ணிட்டு. இப்போ டி டிஃபரன்ஸ் சி அப்படின்னா டியில் இருக்கிற யூனிக்கான எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும், பட் காமனான எலமெண்ட்ஸை ஒமிட் பண்ணிடணும். இதுதான் வந்துட்டு அதோட டாஸ்க். புரிஞ்சுதா? இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஓகே, there is another function called symmetric difference அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, மேபி நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, சி டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டி அப்படின்னு போட்டால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் ஆஃப் இன்டர்செக்ஷன். என்ன அப்படின்னா, இன்டர்செக்ஷனில் வந்துட்டு காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணி காமனான எலமெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுச்சு. அது இன்டர்செக்ஷனோட ஃபங்க்ஷன். ஆனால் நீங்கள் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இப்போ சி டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் இருக்க காமனான எலமெண்ட்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க யூனிக்கான எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக தரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 6 8 9 10 11 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட அந்த மெயின் டாஸ்க். ஈவன் நீங்கள் லென்த் ஆஃப் சி அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அந்த லென்த் ஆஃப் செட், அந்த செட்டோட லென்த் வந்து நமக்கு வரும். இப்போ 6 அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இது புரிஞ்சுதா? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? சி டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டி அப்படின்னா அந்த காமனான எலமெண்ட் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிற எல்லா யூனிக்கான எலமெண்ட்ஸையும் யுனைட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக காமிக்கும். அதுதான் வந்துட்டு அந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே, இதே மாதிரி நம்மளால் லூப்பிங் கூட பண்ண முடியும். ஃபார் ஐ இன் சி இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா ஃபார் ஐ இன் சி பிரிண்ட் ஐ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் லைனாக பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபார் ஃபார் ஜே இன் டி இப்போது பிரிண்ட் ஐ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நம்மளால் டியில் இருக்க எலமெண்ட்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும். சாரி, ஒரு மிஸ்டேக், பிரிண்ட் ஜே. ஓகே, 3 4 5 8 9 10 11. ஓகே, நான் முன்ன ஐ போடும்போது எல்லாமே 6 வந்துச்சு. ஏன் தெரியுமா? இப்போ நான் இந்த இடத்துல ஐ போடும்போது எல்லாமே 6 வந்துச்சு. ஏன்? கடைசியா ஐ தான் ப்ரோ சீன் இருக்கு 6. யா, கடைசியா ஐ எங்க, இந்த ஐ எங்க எண்ட் ஆச்சு அப்படின்னா ரோவா தான் வருமா? இல்ல, நீங்க ரோவா வேணும்னா செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோவா வரும் இந்த மாதிரி. ஓகே, இதுதான் வந்துட்டு அந்த செப்பரேட்டரோட டாஸ்க். ஓகே, இப்போ எண்ட் ஈக்குவல் டு ஓகே இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 6 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட கடைசியாக ஐ எதுக்கு அசைன் ஆச்சுன்னா 6ன்ற வேல்யூக்கு தான் அசைன் ஆயிடுச்சு. ஸோ நான் பை மிஸ்டேக்கில் ஐ போட்டதுனால எனக்கு வந்துட்டு 6 6 6 6ன்னு வந்துச்சு. பட் இன்னொரு இது இருக்குது இதில் ஏன் வந்துட்டு ஒரு ஒரு 7 6 இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு 6 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் ஏன் 7 6 இருக்குன்னா டியோட லென்த் வந்துட்டு 7, அதனால் வந்துட்டு நமக்கு 7 டைம்ஸ் வந்துட்டு 6 வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஜே அதை மாற்றிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும்.
3 4 5 8 9 10 11 அப்படின்னு சொல்லிட்டு டியில் இருக்க அந்த டி செட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்மளால வந்துட்டு மாடிஃபை தான் பண்ண முடியாதே தவிர நம்மளால செட்டில் வந்துட்டு நியூ எலமெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செட் போடுறேன், சி போடுறேன் அப்படின்னா சின்றது நம்மளோட செட்டு நமக்கு தெரியும். இப்போது சி டாட் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட் ஆஃப் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்றத ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆட் ஆகிருக்கும். இப்போ ஹாய் அப்படின்றது ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களால் எலமெண்ட்ஸையும் அந்த செட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு அந்த ஆட் ஃபங்க்ஷனோட மெயின் டாஸ்க். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திரும்ப ஒரு செட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, இ அப்படின்ற ஒரு செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இ கமா எல் கமா எம் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் செட்டோட எலமெண்ட்ஸு. இப்போது அப்டேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ சி டாட் அப்டேட் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இட் ஜஸ்ட் அப்டேட்ஸ் இன்டு தட் செட். இப்போது சி நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா இப்போது நமக்கு எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6 இ ஹெச்ஐஎல் எம் அந்த ஆர்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நமக்கு ஈஸியாக தெரியும். இங்கே இ ஹாய் எல் எம் இந்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் ஆகி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இது வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஆனால் நம்ம பாஸ் பண்ண ஆர்டர் என்னமோ வேறு தான், பட் அவுட்புட் தரும்போது அது வேறு ஆர்டரில் தருது. புரிஞ்சுதா? ஐ மீன் ஆட் ஃபங்க்ஷனோட அந்த டாஸ்க்கும் அப்டேட் ஃபங்க்ஷனோட டாஸ்க்கும் புரிஞ்சது. ஆனா நம்ம இப்போ கொடுத்திருக்க மாதிரியே வரணும்னா அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க இன்பில்ட்டா டிசைன் பண்ணலை. ஏன்னா செட்டே அன்ஆர்டர்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நம்மளால வந்துட்டு அந்த ஆர்டரில் நமக்கு இந்த ஆர்டரில் தான் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம செட்டுகிட்ட போயிட்டு. ஓகேவா? உங்களுக்கு அதே ஆர்டரில் வேணும்னா நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், டியூபிள் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். பட் செட்டில் அது முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லிஸ்ட் ஈக்குவல் டு வெல்கம் இன்னொரு ஸ்ட்ரிங் ஆல் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது டி ஆல்ரெடி நமக்கு டின்ற ஒரு செட் இருந்துச்சு. சாரி, ஓகே இப்போ டி பிரிண்ட் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ டியில் வந்துட்டு நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது வந்துட்டு ஒரு செட்டை தான் வந்துட்டு ஒரு இன்னொரு செட்டில் அப்டேட் பண்ணேன். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு இன்னொரு செட்டுக்குள்ளே அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட டி செட்டு இது, ஆனால் நான் இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஒரு செட்டுக்குள்ளே. இப்போ என்ன நடக்கும்? அதாவது இப்போ நான் டி பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? எனி கெஸஸ்? நமக்கு அப்டேட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ மீன் இப்போ பாருங்கள், ஈவன் என்ன அப்படின்னா நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் எந்த ஆப்ஜெக்ட் எந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரை கொண்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு ஈஸியாக அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல் வெல்கம் அப்படின்றது நம்மளோட டி செட்டில் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சு. அதே மாதிரி ரிமூவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஐட்டம்ஸை உங்களால் ஆட் மட்டும் தான் பண்ண முடியும்னு இல்லை, உங்களால் ஐட்டம்ஸை ரிமூவ் கூட பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டி டாட் ரிமூவ் ஆஃப் ஆல் அப்படின்ற ஐட்டமை வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டியை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஆல் அப்படின்ற ஐட்டம் வந்துட்டு இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் ஓகே, இப்போது இதுக்கு அவுட்புட் சொல்லுங்கள். டி டாட் ரிமூவ் ஆஃப் சாரி டி டாட் ரிமூவ் ஆஃப் குட் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போது நம்மளோட அவுட்புட் என்ன வரும்? இப்போ நான் டியை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் என்ன வரும்? எனி கெஸஸ்? நமக்கு வந்துட்டு எரர் வரும். ஏன் அப்படின்னா இப்போது ஏன்னா குட்ன்ற எலமெண்ட் வந்துட்டு அந்த செட்லேயே இல்லை, டி செட்லேயே குட்ன்ற எலமெண்ட் இல்லை. அதனால் வந்துட்டு கீ எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இந்த குட்ன்ற எலமெண்ட் வந்துட்டு அந்த செட்டில் இல்லை அப்படின்னா இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நமக்கு எரர் தான் காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ண சொன்னால் தான் அது ரிமூவ் பண்ணும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெல்கம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அது வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுச்சு நமக்கு. புரிஞ்சுதா? ஹலோ? இல்லை, ரிமூவ் ஃபங்க்ஷனோட அந்த டாஸ்க் புரியுதா உங்களுக்கு? நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ வந்துட்டு அதில் அந்த செட்டில் இருந்தால் தான் அது ரிமூவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா எரர் தான் காமிக்கும் நமக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சு ப்ரோ. யா.
ஓகே ஓகே. இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது மட்டுமே ஃபங்க்ஷன் கிடையாது, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சி செட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ சி டாட் டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த டிஸ்கார்ட்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ வேணால் போடலாம், என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணணுமோ அதை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா இப்போது அது எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ நான் சி பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஹாய் வந்துட்டு ரிமூவ் ஆயிருச்சு. இந்த செட்டில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு ஹாய் வந்துட்டு இந்த இடத்துல ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ இதுதான் ஐ மீன் ரிமூவ் ஃபங்க்ஷன் பண்ணுற சேம் டாஸ்க்கை தான் டிஸ்கார்ட் ஃபங்க்ஷனும் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இது வந்துட்டு எரர் காமிக்காது. ஐ மீன் எப்போ அப்படின்னா சி டாட் டிஸ்கார்ட் ஆஃப். இப்போது மேலே வந்துட்டு ஐ மீன் அந்த சி செட்டில் ஹலோன்ற ஒரு எலமெண்ட்டே இல்லை. ஆனால் நான் இப்போது இதை டிஸ்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எரர் காமிக்காது. பட் ரிமூவ் ஃபங்க்ஷனில் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எரர் காமிக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த டிஸ்கார்டுக்கும் அந்த ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். நீங்கள் ரிமூவ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு எலமெண்ட் வந்து அந்த செட்லேயே இல்லை, பட் ஆனால் அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அப்போ எரர் காமிக்கும். பட் டிஸ்கார்ட் ஃபங்க்ஷனில் அப்படி இல்லை, இட்ஸ் ஸ்ட்ரைட் ஆப்போசிட். இதில் வந்துட்டு எரர் காமிக்காது. புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸு? புரிஞ்சு ப்ரோ. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, பாப் என்னது பாப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. லிஸ்ட்டில் பண்ண மாதிரியே நமக்கு பாப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது இந்த இடத்துல. இப்போ சி டாட் பாப். இப்போது இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்னுன்ற எலமெண்ட் பாப் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த எலமெண்ட் வந்துட்டு பாப் ஆயிருக்கு. ஐ மீன் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம பாப்புன்னு போட்டாவே லாஸ்ட் எலமெண்ட் தான் பாப் ஆகும். ஆனால் செட்டில் அப்படி கிடையாது. இதில் வந்துட்டு எது அது வந்துட்டு அந்த பாப்புன்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு எதை பாப் பண்ண போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வச்சு தான் நம்மளால தெரிஞ்சிக்க முடியும் அது எதை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு அது 1 வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கு. இப்போ நான் சியை வந்துட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா 1 வந்துட்டு அங்கே இருக்காது. 2 3 4 இது மட்டும் தான் இருக்குது. 1 அங்கே வந்துட்டு ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான். ஏன்னா செட் வந்துட்டு அன்ஆர்டர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால பாப் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அது எதை ரிமூவ் பண்ணுன்றது நமக்கே தெரியாது. நம்ம ரிட்டர்ன் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் நம்மளே கண்டுபிடிக்க முடியும் அது எதை அது எதை ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? இப்போ 3 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன், டிஸ்கார்டு, ரிமூவ், பாப். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சி டாட் டிஸ்கார்ட் ஆஃப் 12 போடுறேன். இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்? சியை பிரிண்ட் பண்ணால் அவுட்புட் என்ன வரும்? சாரி, சியை பிரிண்ட் பண்ணால் அவுட்புட் என்ன வரும்? அப்படியே தான் ப்ரோ வரும். சி அப்படியே தான் வருமா? ஏன் அப்படியே வருது? ஏன்னா வந்து அந்த இடத்துல 12 எலிமெண்ட் இல்லவே இல்லை. ஓகே அந்த எலிமெண்ட் ஓகே இல்லை, ஆனால் எரர் வரணுமே, ஏன் வரல இதில்? அது டிஸ்கார்ட்ல வராது ப்ரோ, ரிமூவ்ல மட்டும் தான் வந்து அந்த மாதிரி. ஓகே ஓகே, யூ ஆர் ரைட். ஓகே, இப்போ நான் சி டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த கிளியர் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் பேசியிருக்கோம். இப்போ சி டாட் கிளியர்னு தந்தா என்ன ஆகும்? மொத்தமாவே கிளியர் ஆயிடும், இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் கிளியர் ஆயிரும். ஓகே, பட் தெர் இஸ் ஸ்டில் அன் எம்டி செட். ஒரு எம்டி செட்டை ரிட்டர்ன் பண்ணும். எம்டி செட் இருக்குது, ஆனால் அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே, இதுவே வந்துட்டு நீங்கள் இப்போ பாப் ட்ரை பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாப் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுறீங்க, இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்? ஆல்ரெடி நம்ம இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும்? எதுவுமே ஆகாதுண்ணா, எரர் வரும்ண்ணா. எரர் வரும். எதுவுமே ஆகாதுன்னு இல்லை, எரர் வரும். ஏன் அப்படின்னா பாப் வந்துட்டு எம்டி செட், அதாவது பாப் வந்துட்டு ஒரு எம்டி செட்டில் இல்லை எம்டி டேட்டா ஸ்ட்ரக்சரில் பெர்ஃபார்ம் ஆகாது அப்படின்ற எரர் நமக்கு வரும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் ஒரு பாப் ஆப்ரேஷனை ஒரு எம்டியான டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நான் டெல் சி அப்படின்னு போட்டால் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த சி செட்டே வந்து டிலீட் ஆயிடும். யா, அந்த எம்டி செட்டே வந்துட்டு டிலீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சியை வந்துட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வராது, எரர் தான் காமிக்கும். சி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த சி அப்படின்ற செட்டை வந்துட்டு நம்ம மெமரியிலேருந்தே டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் அது வந்துட்டு அவைலபிள் கிடையாது. புரிஞ்சுதா? புரியுது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு 2 செட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் பனானா. சரி, அதுக்கடுத்து ஒய் ஈக்குவல் டு கூகுள், மைக்ரோசாஃப்ட். அதுக்கடுத்து
ஆப்பிள். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் ஒய், இதோட வேல்யூ என்ன, ஐ மீன் இதோட அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? Zach, can you please mute your mic? சாரிண்ணா. ஓகே, இப்போ நீங்க எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே, எக்ஸை வந்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், அப்படியே வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இன்டர்செக்ஷன் அப்டேட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க இந்த ரெண்டு செட்லேயும் இருக்கிற காமனான எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து, ஐ மீன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் எதை போடுறோமோ அதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஐ மீன் தட் கீப்ஸ் ஒன்லி த காமன் எலமெண்ட். ஆப்பிள் தான் வந்துட்டு காமன் எலமெண்ட், அதனால் அந்த செட்டில் ஆப்பிள் மட்டும் இருந்துக்கும், மீதி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுதான் வந்துட்டு இன்டர்செக்ஷன் அப்டேட்டோட ஒரு ஃபங்க்ஷன். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒய் டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒய் வந்துட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்துட்டு ஆப்பிள் தான் ரிட்டர்ன் ஆகும். என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு கூகுள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது வந்துட்டு ரிமூவ் ஆயிருச்சு, பட் ஆப்பிள் மட்டும் காமனாக இருக்கிறதுனால அது வந்துட்டு ஸ்டே பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் வந்துட்டு இன்டர்செக்ஷன் அப்டேட்டோட ஒரு டாஸ்க். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட மெத்தட் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். சிமெட்ரிக் அப்டேட் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ நம்மளோட வேல்யூ என்ன வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட இது பெர்ஃபார்மன்ஸ் ஞாபகம், ஐ மீன் அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் ஞாபகம் இருந்தால் இது சொல்லிடலாம் ஈஸியாக நீங்கள். சாரி, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது காமனான எலமெண்ட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கான எலமெண்ட்ஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணலாம் நம்ம. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு காமனான எலமெண்ட் எல்லாம் போயிருச்சு, ஆப்பிள் வந்துட்டு போயிருச்சு, மீதி இருக்கிற எல்லா யூனிக்கான எலமெண்ட்டும் வந்துருச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? நமக்கு காமனான எலமெண்ட் மட்டும் போயிருச்சு, மீதி இருக்கிற எல்லா யூனிக்கான எலமெண்ட்ஸையும் நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே, இப்போ நீங்க எக்ஸ் ஆஃப் 0, ஆல்ரெடி நம்ம கிட்ட எக்ஸ்னு ஒரு செட் இருக்கு. இப்போ நீங்க எக்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்கும்? இதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. இதுல வந்துட்டு இட் இஸ் அன்இண்டெக்ஸ்டு, செட் இஸ் அன்இண்டெக்ஸ்டு. ஸோ உங்களால இட் இஸ் நாட் சப்ஸ்கிரிப்டபிள் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களால இண்டெக்ஸ் மாதிரி வச்சு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை அவங்க இன்பில்ட்டாக டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க ஃப்ரேம் பண்ணலை. ஸோ நம்மளால இண்டெக்ஸிங் வந்துட்டு செட்டில் பண்ண முடியாது. ஸோ ஸ்லைசிங்காக இருக்கட்டும், ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸும் இண்டெக்ஸிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறது, இது எதுவுமே நம்மளால செட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு பண்ண முடியாது. புரிஞ்சுதா செட்டு? ஆக்சுவலாக இது வந்துட்டு செட்டோட பேசிக் தான். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் டீப்பாக நிறைய இருக்குது, பட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதும். புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா செட்டில்? எனி டவுட்ஸ்? இல்ல நான் புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே, ராகேஷ், ஸ்ருதிகா, புரிஞ்சுதா? ராகேஷ், ஸ்ருதிகா இருக்கீங்களா? ஓகே, இருக்கேண்ணா, புரியுதுண்ணா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி சர்ச்சிங் அல்காரிதம்ஸ், சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சிங்னா என்னென்னா ஒரு லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு டியூப்பிளாக இருக்கட்டும், ஒரு டேட்டா டிக்ஷனரி இல்லைனா செட்டாக கூட இருக்கட்டும், நம்மளால் ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ண முடியுதா அப்படின்றத, அதாவது ஈவன் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் கூட இன்பில்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும் தான். பட் நீங்கள் அதை மேனுவலாக பண்ண முடியுதா அப்படின்றத மேனுவலாக பண்ண முடியும் நம்மளால். அதுக்கு ஒரு சில அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் சர்ச்னு ஒன்று இருக்குது, பைனரி சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் காமனாக இந்த சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதோட டைம் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இப்போது லீனியர் சர்ச் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லீனியர் சர்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது இருக்கட்டும், நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா என்னோட ஸ்க்ரீனு? தெரியுது ப்ரோ. ஓகே, இப்போ லீனியர் சர்ச் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது 1 3 5 4 7 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டு 1 3 5 4 7 9 மொத்தமாக நமக்கு வந்துட்டு ஒரு 6 எலமெண்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில். அதே மாதிரி நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா கீ ஈக்குவல் டு 7, அதாவது நம்ம 7 வந்துட்டு இதில் இருக்கா இல்லையான்றதை நம்மளை தேட சொல்கிறாங்க. ஓகேவா, நம்மளை சர்ச் பண்ண சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த 7 அப்படின்ற எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லீனியர் சர்ச் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது இப்போ நமக்கு கொடுத்த கீ வந்துட்டு 7. ஓகேவா, கீ ஈக்குவல் டு 7. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் கூட அதை கம்பேர் பண்ணணும். கீ வந்துட்டு அது 7 வந்துட்டு அந்த 1 கூட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்குவலாக இல்லை, விச் மீன்ஸ் கீ நாட் ஈக்குவல் டு 7. இந்த 1ன்றது நாட் ஈக்குவல் டு 7. இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட், அதே லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் எலமெண்ட், இப்போ இதை வந்துட்டு பாஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாஸ் 1. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப்பிங்கில் போடும்போது இதுதான் நடக்கும். இது கூட செக் பண்ணும் ஃபஸ்ட் எலமெண்ட் கூட. செகண்ட் பாஸில் செகண்ட் எலமெண்ட் கூட செக் பண்ணுது. இப்போ 3 நாட் ஈக்குவல் டு 7. இப்போ தேர்ட் பாஸில் தேர்ட் எலமெண்ட் கூட செக் பண்ணுது. இந்த இடத்துலையும் கீ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 7, ஏன்னா இங்கே 5 இருக்குது. இப்போ ஃபோர்த் பாஸில் ஃபோர்த் எலமெண்ட் 4 நாட் ஈக்குவல் டு 7. இந்த மாதிரி அது வந்துட்டு ஆனால் நெக்ஸ்ட் பாஸில் வந்துட்டு கீ ஈக்குவல் டு 7 தான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எந்த இடத்துல அது வந்துட்டு நம்ம அந்த எலமெண்ட்டை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ். என்ன இண்டெக்ஸில் நமக்கு வந்துட்டு அந்த எலமெண்ட் கிடச்சிது அந்த லிஸ்ட்டில் அப்படின்றத நம்மளால் ரிட்ரீவ் பண்ணிட முடியும். பட் ஈவன் வாட் இன்கேஸ் இப்போ வந்துட்டு 8, இப்போ கீ வேல்யூ சப்போஸ் 8 இருந்துச்சுன்னா இப்போ 7 வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 8. அதே மாதிரி அடுத்த பாஸ் போகும்போது 9 கூட செக் பண்ணோம், 9 வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 8. ஸோ லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த 8ன்ற எலமெண்ட்டே இல்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது வரும். லீனியர் சர்ச்சோட கான்செப்ட் என்னன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம கொடுக்குற கீயோட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். எது ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு லீனியர் சர்ச்சோட கான்செப்ட். புரிஞ்சுதா? சிம்பிள். என்னன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக அது கம்பேர் பண்ணி பார்க்கும். எப்போ அது அந்த கண்டிஷன், அதாவது நம்ம கொடுத்த கீயும் அந்த வேல்யூவும் சேமாக இருக்கோ அப்போ வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு பிரேக் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு என்ன இண்டெக்ஸில் அந்த இது வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்றத ரிட்ரீவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகே, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதுக்கு கோட் எழுதலாம். ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நேற்று ஒரு சின்டாக்ஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் define def keyword def keyword யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் சர்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு உள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டையும் ஒரு கீ எலமெண்ட்டையும் வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, லீனியர் சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் தேவை, ஒரு கீ எலமெண்ட் தேவை. ஏன் அப்படின்னா ஒரு கீ எலமெண்ட்டை தேடுறதுக்கு ஒரு லிஸ்ட் தேவை. அதனால வந்துட்டு ஒரு லிஸ்ட்டையும் ஒரு கீ எலமெண்ட்டையும் வந்துட்டு நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? இப்போது நான் வந்துட்டு என்னோட ஃபங்க்ஷனை எழுத ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார் லூப் வந்துட்டு நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லிஸ்ட். ஏன் நான் லென் ஆஃப் லிஸ்ட் போடுறேன்? அந்த லிஸ்டோட லென்த் வந்து அந்த இடத்துல போய் அசியூம். ஓகே, ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த கடைசி எலமெண்ட் வரைக்கும் நான் லூப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் எலமெண்ட் கிடைச்சதா இல்லையா. நான் பாதியிலே நிறுத்திட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால தான். ஏன்னா லூப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் லிஸ்ட், அது வரைக்கும் இந்த லூப் வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணுறேன் பிகினிங்லேயே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. யா, ஓகே. இப்போ இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுறேன். சாரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லூப் பண்ணுறேன். லூப்பிங் ஆல் த்ரூ த லிஸ்ட். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்காக ஃபார் த கீ, அந்த கீக்காக நான் வந்துட்டு அந்த என்டையர் லிஸ்ட்டையும் லூப் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு அதில் இருக்கா இல்லையான்றதே தெரியும். அதுக்கடுத்து நான் செக் பண்ணுறேன், செக் வெதர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட். செக் வெதர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட். அதில் இருக்கா இல்லையான்றதை நான் இங்கே தான் செக் பண்ண போகிறேன். எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, பட் நாளைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிளாக் ஆஃப் கோடும் என்ன பண்ணுது அப்படின்றத உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஹேபிட் டு ரைட் கமெண்ட்ஸ் இன் யுவர் கோட். இஃப் ஓகே, இப்போ நான் வந்துட்டு செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் LST ஆஃப் I ஈக்குவல்ஸ் கீ எலிமெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ரிட்டர்ன் I அப்படின்னு தந்துடுறேன். ஓகே, சரி, ஓகே, இது இருக்கட்டும். இப்போது நான் இதில் என்ன பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா யாராவது? இஃப் லிஸ்ட் ஆஃப் I ஈக்குவல் டு கீ எலிமெண்ட், இதில் நான் என்ன பண்ணுறேன் ஆக்சுவலாக? அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டும் கீ இருக்கிற எலிமெண்ட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஐயை வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும் கீ எலிமெண்ட். ஓகே, நான் வந்துட்டு ஏன் லிஸ்ட் ஆஃப் ஐன்னு அந்த இடத்துல போட்டிருக்கேன்? ஏன் நான் வெறும் ஐன்னு போடலாமே? வெறும் ஐ போட்டா வராது. லிஸ்ட் ஆஃப் ஐனா வந்து அந்த இண்டெக்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியும். யா, இங்க பாருங்க, நான் வெறும் ஐன்னு போட்டா வெறும் இண்டெக்ஸ் மட்டும் தான் அது கம்பேர் பண்ணுமே தவிர, நான் லிஸ்ட் ஆஃப் ஐன்னு போட்டா மட்டும்தான் அந்த லிஸ்ட் அந்த இண்டெக்ஸ்ல இருக்க அந்த லிஸ்டோட வேல்யூ கூட கம்பேர் பண்ணும். ஓகேவா? இப்போ லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ லிஸ்ட் ஆஃப் 0 அப்படின்னா என்ன இந்த இடத்துல 1. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் 1 அப்படின்னா 2. லிஸ்ட் ஆஃப் சாரி, இது வந்துட்டு கன்ஃபியூஸாக இருக்கா? ஓகே, நான் வந்துட்டு 9 10 11 12 13 ஓகே 14 வச்சுக்கோமே. ஓகே, இப்போ ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு 9 10 11 12 13 14 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ லிஸ்ட் ஆஃப் 0ஓட எலமெண்ட் என்னவா இருக்கும்னா 9ஆக இருக்கும். லிஸ்ட் ஆஃப் 1ஓட எலமெண்ட் 10ஆக இருக்கும். லிஸ்ட் ஆஃப் 2ஓட எலமெண்ட் வந்துட்டு 11ஆக இருக்கும். லிஸ்ட் ஆஃப் 13ஓட எலமெண்ட் 12ஆக இருக்கும். இந்த மாதிரி 0 1 2 3 4 5 6 இதெல்லாம் வந்துட்டு வெறும் இண்டெக்ஸ் தான். பட் அதை எப்போ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் அப்படின்ற வேரியபிளில் ஏன் அப்படின்னா LSTன்றது அந்த லிஸ்ட்டோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே, LST ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் இந்த எலமெண்ட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா LST ஆஃப் 0ன்னு போட்டால் தான் அதை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் போடணும் அப்படின்னா LST ஆஃப் 1 அப்படின்னு போட்டால் தான் உங்களால் செகண்ட் எலமெண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் அந்த இண்டெக்ஸ் ரெஸ்பெக்டிவ் இண்டெக்ஸை பாஸ் பண்ணும்பொழுது தான் அந்த எலமெண்ட்டை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அக்சஸ் பண்ணால் தான் நம்ம இந்த கண்டிஷனில் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் அந்த கீ எலமெண்ட் கூட. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் I ஈக்குவல் டு கீ எலமெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டுனா கம்பேர் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா கம்பேர்ஸ் த கீ எலமெண்ட் வித் த லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறம் நான் வெறும் ரிட்டன் ஐன்னு போட்டிருக்கேன். ஏன் நான் ரிட்டன் ஐன்னு மட்டும் போட்டிருக்கேன்? எந்த இண்டெக்ஸ்ல அது வந்து சொல்லுது. யா, அது என்ன இண்டெக்ஸ்ல அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் எனக்கு வேணும்ல, எந்த இண்டெக்ஸ்ல அது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது. அதுக்காக நான் வெறும் ரிட்டன் ஐன்னு மட்டும் போட்டிருக்கேன். ஈவன் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் திஸ் எலமெண்ட் இஸ் பிரசன்ட் இன் லிஸ்ட் அப்படின்னு கூட ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். பட் நான் அதை பின்னாடி என்னோட மெயின் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையில்லை, நான் வெறும் அந்த இண்டெக்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் இந்த ஃபார் லூப்புக்கு நேராக ஒரு ரிட்டர்ன் -1 போட்டிருக்கேன். இது ஏன்னு தெரியுமா? இதை நான் அந்த ஃபார் லூப்புக்கு உள்ளே போடலை. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபார் லூப்புக்கு நேராக போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன் இதை? எனி ஐடியாஸ்? ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கேஸும் பாசிபிள் தான். இப்போ நான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் 15 தேர்னா இருக்காது இல்லை. ஸோ இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆனாலுமே நமக்கு வந்துட்டு 15 கிடச்சிருக்காது. ஸோ இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிடும் நமக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் நான் ஏதாவது ஒரு கேஸ் எழுதணும். அதுக்காக தான் இந்த கேஸ் நான் எழுதியிருக்கேன், ஜஸ்ட் ரிட்டர்ன் -1 அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் மெயின் ஃபங்க்ஷனில் நான் எழுதும்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் ரிட்டர்ன் -1 போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கலாம் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி தந்தேன். அதாவது நம்மளா இனிஷியேட் பண்ணாமல், இப்போ நீங்கள் லிஸ்ட் ஈக்குவல் டு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது நீங்களா இனிஷியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதை பண்ணாமல் நீங்களா எப்படி யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்லி தந்திருக்கேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு int ஆஃப் இன்புட், enter the
சைஸ் ஆஃப் த லிஸ்ட், சைஸ் ஆஃப் யோர் லிஸ்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படின்றத நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு லிஸ்ட், ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் லூப்பிங்கில் யூசர் கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். இப்போ நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபார் I in range of n. இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், int of input. இந்த இடத்துல நான் வாங்குறேன். இப்போ enter a number for the list. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸை அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த பிளாக் ஆஃப் கோடில் நான் என்ன பண்ணுறேன், இந்த என்டையர் பிளாக் ஆஃப் கோடில் நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்காவது புரிஞ்சுதா? இந்த ஃபங்க்ஷனை விட்டு வந்து சைஸ் வாங்கிக்கிறீங்க ப்ரோ. ஓகே. அடுத்தது வந்து எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறமா என்ன சைஸோ அது வரைக்கும் லூப்பிங் ஆகணும்ட்டு லூப் எழுதிருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு நம்பரா வந்து நீங்க லிஸ்ட்டுக்கு வந்து வாங்கிக்கிறீங்க. ஓகே. அப்புறம் லிஸ்ட்ல வந்து அதை அப்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வெறும் சிம்பிள் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சைஸ் ஆஃப் த லிஸ்ட்டை யூசர் கிட்ட கேட்பேன், அவங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு எம்டி லிஸ்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு அந்த இந்த சைஸ் வரைக்கும் நான் ஒரு லூப்பை வந்துட்டு ரன் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா அந்த சைஸ் வரைக்கும் நான் வந்துட்டு எலமெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கணும் என் லிஸ்ட்டுக்கு. அதுக்காக ஃபார் I in range of n அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு வந்துட்டு இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபார் I in range of n போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை அந்த லூப் ரன் ஆகும்போதும் நான் வந்துட்டு யூசர் கிட்ட இன்புட் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன், x is equal to int of input enter a number for the list அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் அந்த எலமெண்ட்டை வந்துட்டு அப்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் இந்த லூப் வந்துட்டு ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் நடக்கும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்துட்டு என்டர் த சைஸ் ஆஃப் யுவர் லிஸ்ட் அப்படின்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 போடுறேன் அப்படின்னா இப்போ நமக்கு 5 தடவை அந்த என்டர் நம் ஃபார் த லிஸ்ட் 5 தடவை நமக்கு கேட்கும். ஏன் அப்படின்னா அந்த சைஸ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு நான் வந்துட்டு லூப்பை ரன் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு வந்துட்டு 5 தடவை ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 12, 13, 17, 9, அதுக்கடுத்து ஒரு 20. இப்போது அது வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு 5 தடவை ரன் ஆயிடுச்சு, நம்ம கொடுத்த சைஸ் அளவுக்கு அது ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லிஸ்ட் எலமெண்ட் கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இப்போ நம்ம லிஸ்ட் வந்துட்டு கரெக்டாக அப்பண்ட் ஆயிருக்கு. 12, 13, 17, 9, 20 இதெல்லாமே கரெக்டாக இப்போ நமக்கு ஒரு லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி தான் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்துட்டு கிரியேட்டே பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம லீனியர் சர்ச்சை பெர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபங்க்ஷனை மேலே டிஃபைன் பண்ணிட்டோம், அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி கால் பண்ணுவீங்க? கால் பண்ணால் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட். ஃபங்க்ஷன் நேம். ஓகே, நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா லீனியர் சர்ச் அப்படின்றது தான் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம். ஓகே, லீனியர் சர்ச் ஆஃப். இப்போ நான் வந்துட்டு 2 ஆர்குமெண்ட் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது, லிஸ்ட் கமா கீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஆர்குமெண்ட் இங்கே என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கீ எலமெண்ட் வந்துட்டு இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கீ ஈக்குவல் டு int ஆஃப் input enter an element that you want to find in the list. ஓகே, இப்படி வச்சுக்கோமே. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கீ வாங்கிக்கிறேன், என்ன எலமெண்ட் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் நான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 17 கொடுத்து என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இப்போ கீழே வந்துட்டு அந்த 17ன்ற வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீ வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17 அப்படின்றது வந்துட்டு அதில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் என்னென்ன ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட்டும் அதுக்கடுத்து கீயும். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு வேணும், ஒரு கீ வேணும் லீனியர் சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்ன எலமெண்ட் ஃபைன் பண்ண போகிறோம், எதில் ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ அதாவது இந்த லீனியர் சர்ச் ஆஃப் லிஸ்ட்டுக்கான கீ அப்படின்னு போட்டால் நமக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன், அதான் ரிட்டர்ன் I இல்லைனா ரிட்டர்ன் -1 ஏதாவது ஒன்று வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணணும்ல, அதுக்காக வந்துட்டு நான் இந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். RESLT ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் எழுதுகிறேன் ஆக்சுவல் மெயின் ப்ரோக்ராம் இங்கே எழுதுகிறேன் நான். இஃப்
ரிசல்ட் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்னா இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், பிரிண்ட்டு கீ, அந்த கீயை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கோ, இஸ் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். கமா இஸ் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட் at position at position comma I அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அப்படி இல்லை எல்ஸ் print key is not in the list இப்படி போட்டுக்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் ரன் பண்ணா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ சாரி, ஜஸ்ட் அ மினிட், கண்டிஷன்ஸ் வந்து மாட்டி போட்டுருக்கோம். ஓகே, இப்போ இஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் கீ இஸ் நாட் இன் த லிஸ்ட். எல்ஸ் print key is in the list at position comma I. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா சாரி, நேம் RESLT சாரி ஜஸ்ட் a minute. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 17 is in the list at position 4 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம 17 வந்துட்டு நம்ம என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ஏன் இந்த இடத்துல பொசிஷன் வந்துட்டு 4ன்னு வந்திருக்குன்னா நம்ம இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு 4 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஓகே, நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் கூட பாதர் பண்ண தேவையில்லையே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதை விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. இப்போ வந்துட்டு நமக்கு ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 17 வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனி ஐடியாஸ்? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட், அதாவது இந்த எலமெண்ட் வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன் -1 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது நமக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. இஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு -1 பிரிண்ட் கீ இஸ் நாட் இன் த லிஸ்ட். அப்படி இல்லையா, பிரிண்ட் கீ இஸ் இன் த லிஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். நான் இந்த லீனியர் சர்ச்சோட ரிசல்ட் வந்துட்டு எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்? ஈவன் இது ஐயா இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி இல்லைனா -1 இருந்துச்சுன்னா இந்த வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை செக் பண்ணி நான் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா இது? இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சு ப்ரோ. அதர்ஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கா? என்ன அப்படின்னா சிம்பிள், ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அதை வந்துட்டு நம்ம எண்டு வரைக்கும் நம்ம லூப் பண்ணாதான் அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். அதை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அந்த எலமெண்ட்டையும் நம்மளோட கீ எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அது இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் எலமெண்ட் இஸ் இன் த லிஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஃபர்ஸ்ட் லீனியர் சர்ச்சோட கான்செப்ட் புரிஞ்சுதா? சீக்வென்ஷியலாக ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சர்ச் பண்ணி எண்டு வரைக்கும் அது வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கும். அப்படியும் ஃபைன் பண்ண முடியலனா தான் அது வந்துட்டு பிரிண்ட் எலமெண்ட் இஸ் நாட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லும். புரிஞ்சுதா? ஜாக் புரிஞ்சுதா? லக்ஷ்மி நாராயணன், ஸ்ருதிகா புரிஞ்சிச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. புரிஞ்சிச்சுனா ஓகே. ஓகே, லீனியர் சர்ச்சை யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இப்போ கோடிங் விட்டுருங்க, ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் சொல்கிறீங்களா யாராவது? எனிஒன்? anyone? இல்லை, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள்.
சொல்றா ப்ரோ. சொல்லுங்க. லீனியர் அல்காரிதம் வந்து இப்போ ஒரு செட் ஆஃப் ஒரு இது இருந்துச்சுன்னா ஒவ்வொரு எலமெண்டா ஒவ்வொரு இதுவா வந்து சர்ச் பண்ணி அந்த எலமெண்ட் வந்து அந்த கீ எலமெண்ட் கூட ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து அவுட்புட் தரும். அப்படி இல்லைன்னா வந்து அது இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோதான் லீனியர் சர்ச். என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக சீக்வன்ஷியலாக அது சர்ச் பண்ணும். இது முடிஞ்சுதா, இது மேட்ச் ஆகலையா அடுத்தது, இதுவும் மேட்ச் ஆகலையா அடுத்தது, இதுவும் மேட்ச் ஆகலையா அடுத்தது, எது எப்போ மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல லூப் வந்து பிரேக் ஆகிட்டு நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஐ திங்க் நான் வந்துட்டு பைனரி சர்ச்சும் எடுத்துடலாம்னு நினச்சேன், பட் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு தான் நான் பைனரி சர்ச் எடுக்கணும். ஏன்னா பைனரி சர்ச் வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். நான் வந்துட்டு நம்ம நாளைக்கு பைனரி சர்ச் பார்க்கலாம், இன்னைக்கு லீனியர் சர்ச்சோட இருக்கட்டும். பட் ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ் லீனியர் சர்ச். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான சர்ச்சிங் அல்காரிதம் அப்படின்னா லீனியர் சர்ச் தான். இதை வந்துட்டு சீக்வன்ஷியல் சர்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஸோ இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அந்த யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுலாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி நான் வந்துட்டு லூப்பிங்கில் வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கினேன் அப்படின்றது புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களால் இனிஷியலைஸ்லாம் பண்ண முடியாது. இந்த பிளாக் புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணாமலே வந்து வாங்க முடியுமா ப்ரோ? வாங்கலாம். ஒரே லைன்ல கூட நம்மளால இன்புட் வாங்க முடியும் யூசர் கிட்ட இருந்து. எவ்வளோ இன்புட் வேணாலும் வாங்கலாம். பட் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அது நான் இப்போ சொல்ல வேணாம்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரே லைனில் கூட நம்ம இந்த லீனியர் சர்ச்சையே நம்ம ஒரே லைனில் கூட ப்ரோக்ராம் முடிக்கிறோம். அந்த மாதிரி கூட நம்மளால எஃபெக்டிவாக ஒரு பைத்தான் லைனை எழுத முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் கீ எலமெண்ட், நம்மளோட கீ எலமெண்ட். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் எக்ஸ் இன் த லிஸ்ட் பிரிண்ட் ட்ரூ அப்படின்னு போட்டாவே வந்துடும். அவ்வளோதான், ஒரே லைனில் முடிஞ்சிடும். அதுதான் லீனியர் சர்ச். அதை நம்ம எப்படி மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் இன்டீரியராக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ அதுதான் இந்த இந்த ப்ரோக்ராம்ஸோட பர்பஸ். ஏன் அதுக்கு தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே, அதுவே பெர்ஃபார்ம் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு எப்படி இன்டீரியராக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எனி டவுட்ஸ் செட்டில் இல்லை லீனியர் சர்ச்சில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ப்ரோ ரிட்டர்ன் -1 எழுதிருந்தீங்க ப்ரோ. சொல்லுங்க. ரிட்டர்ன் அது வந்து எல்ஸ் போட்டே எழுதலாம். எல்ஸ் போட்டும் எழுதலாம். அது ஆல்மோஸ்ட் எல்ஸ் போட்டு எழுதுற மாதிரி தான். நான் ஃபார் லூப் டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் பாருங்க உங்களுக்கு. இந்த ஃபாருக்கு நேராக நீங்கள் எல் ஸ்டேட்மெண்ட் போட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் போட்டு நீங்கள் எழுதலாம், பிரச்சனை இல்லை. அது ஆல்மோஸ்ட் எல்ஸ் எழுதுற மாதிரி தான். அது நீங்கள் எல்ஸ்ன்னு சொல்லி தான் சொல்லணும்னு இல்லை. புரிஞ்சுதா? லக்ஷ்மி நாராயணன் புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுதுண்ணா. இல்ல பாதியில தான். ஆனா லீனியர் சர்ச் எதுக்கு நான் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க? லீனியர் சர்ச் வந்துட்டு அதான் சொன்னேன். இப்போ வந்துட்டு மோஸ்டா யாரும் லீனியர் சர்ச்ல யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் ஈஸியாக போட்டுட்டு போயிடுவாங்க. லைக் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அட்வான்ஸ் பூட் கேம்ப்ஸில் வந்துட்டு சொல்கிறேன் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு ஒரே லைனில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் லைன்ஸில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கடுத்து இவ்வளோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதுக்கப்புறம் இதை லூப்பிங்கில் போட்டு திரும்ப அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதி இவ்வளோலாம் பண்ணவே மாட்டாங்க யாரும். இது ஃபஸ்ட்டு நான் இதை வந்துட்டு எதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து இப்போது காலேஜ் படிக்கிறீங்க இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு லீனியர் சர்ச் எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எடுப்பாங்களே. பட் மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்துட்டு எங்கேயும் யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் சொல்லி தருவாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் லீனியர் சர்ச்லாம் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்டாக நீங்கள் அந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த கான்செப்ட் வேணால் யூஸ் ஆகுமே தவிர இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்கேயும் யூஸ் ஆகாது. ஓகே ப்ரோ. யா.
ஓகே, எனி டவுட்ஸ்? இல்லைனா எனி ஃபீட்பேக்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோன்னா இல்லை எப்பயும் போல தானே? ப்ரோ ஒரு கிளான்ஸுக்கு இன்னைக்குள்ள ரெக்கார்டிங் இருக்கு, இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கா ப்ரோ? இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கு, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் ஆடியோ ஆன் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. எனி டவுட்ஸ்? ஸ்ருதிகா, ராகேஷ்? Okay, I think we can wind up now because it's time 7:30. Thank you all. Yeah, guys, thank you. தேங்க்யூண்ணா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேண்ணா. இன்டர்ன்ஷிப் வந்து போட்டிருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் புரியல. திங்க் புக்ல வந்து இன்டர்ன்ஷிப் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க அப்ளை பண்ணலாம்னா? பண்ணுங்க. ஓகே. இல்ல ஏதாவது படிக்கணுமா அது மாதிரி? இல்ல படிக்கிறதுலாம் இல்ல. ஈவன் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணலாம் அங்க வந்துட்டு எங்க கூட இருந்துட்டு. ஓகேண்ணா. நீங்க எதுவும் படிக்கலாம் தேவையில்லை அதுக்கு. ஓகேண்ணா. தேங்க்யூ ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணி வரீங்களாண்ணா? புரியல. இன்டர்ன்ஷிப் புரியல, என்ன கேட்டீங்க? இன்டர்ன்ஷிப்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி எங்களுக்கு வரலண்ணா. வரலையா? ஜெயந்த் வரலையாண்டா? அனுப்பிடு. ஜெயந்த், டேய் அருண் இருக்கியா? டேய் இருக்கேன்டா, நான் அனுப்பிச்சு விடுறேன்டா. ஓகே. you will get the link டா. உங்களுக்கு லிங்க் வந்துரும். தேங்க்யூண்ணா. ஓகே, பாய்ண்ணா. யா பாய். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறியாடா? நாளைக்கா? தெரியல, எந்திரிச்சா போவேன். இல்லடா இன்னைக்கு தூங்கிட்டேன்டா. மயிறு வெறுப்பா வருது எனக்கு. பாட்டு முதுகுல குத்திட்டான், போயிட்டான் காலேஜுக்கு. தெரியுமே. ஒரு நாளா? அதெல்லாம் இல்ல, முதுகுல குத்திட்டல. நாங்க போவாத அன்னைக்கு நீ போயிட்டல. என்ன வாழ பாத்தியா? ப்ரீட்ஸ் பாத்தியா? ப்ரீட்ஸ் இல்ல பாக்கலையா? நான் பாத்தனே. நானும் பார்த்தேன். பஸ் ஏற மாதிரி பார்த்தேன், அதுவும் பாட்டுச்சு. ஒன்றும் பேசலாம் பேசல. பெரிய புடிங்கி இவர்கிட்ட வந்து பேசணும். நீ இப்ப போய் பேச மாட்டீங்க. பேசணும். நீ ஏன் பேசணும்? வேற ஒண்ணு கேக்குறான். பேசலாம். அதுதான் கிப்சன் கூட பிஸியா இருந்துச்சு. கிப்சன் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க ஃப்ரெண்டு சாய் பிரசாந்த். சரி, என்ன இன்டர்ன்ஷிப் நம்ம எப்போ இன்டர்ன்ஷிப் அனுப்பிச்சோம்? ஃபார்ம் அனுப்பிச்சோமா எல்லாருக்கும்? தெரியல, அந்த அவன் கேக்குறான். முன்ன அனுப்பிச்சோம்ல, அதை கேக்குறானுங்க போல. சரி, ஓகே, திருப்பி அனுப்பிச்சு விடு. இந்த ஃபார்ம் எடுக்கலாம் உங்ககிட்ட, வரணும்னு சொல்லலாம். லிங்க் இருக்கு அனுப்பிச்சு விடு எல்லாம். லக்ஷ்மி நம்ம காலேஜ் ஜேபிஆரா? இல்லடா, அவன் ஸ்கூல் பையன்டா அவன். இன்னொருத்தன் கேட்டான்ல, அவன் வந்துட்டு நம்ம காலேஜ். ஓகே, அப்புறம் டிஸ்கார்ட்லயே அனுப்பிச்சு விடு, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு. ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங்